நர்மதாவும் கிருஷ்ணாவும் விளையாடிட்டு இருக்காங்க. ஷட்டில் கார்க் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா இவங்க 2 பேருமே வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்காரு. ம் வந்து அன்பரசு. அன்பரசு யோசனை வருது. உடனே யோசனை பண்ணிட்டே இருக்காரு. இவங்க 2 பேரும் இந்த மாரி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காரு விஜயும். விஜய் இவன் கூட எதுக்கு நர்மதா விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழ வராரு. உடனே அன்பரசு விஜய் இங்க நடக்குது தெரியுமாப்பா? அப்படின்னோனே, என்ன என்ன சித்தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ண கீழே விழுந்துருச்சுப்பா. அந்த பொண்ண ரொம்ப மோசமா அவன் டச் பண்ணுறான்ப்பா. இதெல்லாம் நல்லாவே இல்ல. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறான். அப்படின்னோனே, என்ன சித்தப்பா சொல்கிறீங்க? அப்படின்னா, ஆமாப்பா இவ்வளோ நேரம் நான் இங்கேருந்து பார்த்துருந்தேன் அந்த எல்லாத்தையும். எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு. நீ விடவே விடாத விஜய் அப்படின்னோடனே, விஜய் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே விஜய் என்ன பண்ணுறாரு, நேராக வராரு நர்மதா கிட்ட. நர்மதா நீ ஒன்றும் விளையாட வேணாம், முதல்ல உள்ளே போ அப்படின்னோடனே, அது மாமா போ முதல்ல சொல்கிற எல்லாரும் போயிடுறாங்க. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நர்மதா சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாது. இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிற உனக்கு அசிங்கமாக இல்லை, அறிவில்லையா உனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னோடனே, நீ ஒன்றும் விளையாட வேணாம் கிளம்பு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே கிருஷ்ணாவுக்கு ஒன்றும் புரியாமல் போகிறாரு. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாருமே செம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே செம டென்ஷனாக காவேரி நேராக போகிறாங்க கிருஷ்ணா கிட்ட பேசுறதுக்காக. எவ்வளோ தைரியமாக இருந்தால் உன் பையன் இந்த மாதிரி வேலை பண்ணுவான்? உங்கள் பையனுக்கு அறிவே இல்லை, சின்ன பொண்ணு அவகிட்ட போய் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கான், அவனுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு. என் பையன் அப்படிலாம் பண்ணவே மாட்டான் அப்படின்னு முத்துமலை சொல்கிறாங்க. பண்ணியிருக்கானே, இவனெல்லாம் வீட்டில் வச்சுக்கணும் எப்படி பொம்பளை பிள்ளைங்களாம் வச்சுக்க முடியும்? அவனுக்கு என்ன முறை வேணும்? அவனுக்கு தங்கச்சி முறை வேணும். ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிக்கிறான் அவன். என் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாது, இப்படிலாம் சொல்லாதீங்க அபாண்டமானவனா, இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. அவனை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. எல்லாருமே அவங்கள தடுக்கிறாங்க. உடனே தாத்தா பாட்டி எல்லாருமே கூடிடுறாங்க. இங்கே என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே, இவ்வளோ அசிங்கமாக உங்கள் பையன் நடந்துக்கிறானா? இதுக்கப்புறம்லாம் உங்கள் பையனை இந்த வீட்டில் வச்சுக்கணுன்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது. முதல்ல இங்கேருந்து காலி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி பொண்ணுங்களை ரொம்ப மோசமாக இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் உங்கள் பையன் ஜெயிலுக்கு தான் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு முத்துமலை அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே கிருஷ்ணாலம்மா நான் எதுவுமே செய்யலம்மா, அவங்க அபாண்டமாக பழி சுமத்துறாங்கம்மா, நான் அப்படி பண்ணுவேன், என் அண்ணா அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் சொல்கிறாங்க. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே செமையாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், முதல்ல உங்கள் பையனை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்புற வழியை பாருங்கள். அப்படி கிளம்புனா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு முத்துமலை அதிர்ச்சி அடைகிறாங்க. பயங்கரமாக அழகிறாங்க. தம்பி அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க தம்பி, இப்போ என்ன நாங்கள் இங்கேருந்து போயிடணும், நாங்கள் போயிடும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாருக்குமே இப்படி நடந்துச்சு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நர்மதா நேராக விஜய்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ காவேரி வராங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, அப்படியே டென்ஷனாக இருக்காது. என்ன நர்மதா அப்படின்னு சொன்னோன்னே, மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமான்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன நர்மதா அப்படின்னோட, மாமா அண்ணன் என்ன அப்படிலாம் பண்ணலை மாமா, அண்ணன் என்கிட்ட சாதாரணமாக தான் மாமா விளையாடிட்டு இருந்தது. எனக்கு ஸ்கூலில் சொல்லி தந்திருக்காங்க மாமா, குட் டச் இது பேட் டச் இதுன்னு. அந்த அளவு நான் தெரியாமல் இல்லை மாமா. எனக்கும் கொஞ்சம் வயசு இருக்குது மாமா, எனக்கும் எல்லாமே தெரியும் மாமா, நான் சின்ன குழந்தை இல்லை மாமா, ப்ளீஸ் மாமா தயவு செய்து அண்ணனை தப்பாக நினைக்காதீங்க மாமா, உங்களை கெஞ்சி கேட்குறேன் மாமா அப்படின்னோடனே, மாமா நீங்கள் பார்த்தீங்களா மாமா அண்ணன் அப்படிலாம் பண்ணது அப்படின்னோடனே, இல்லை நான் பார்க்கல, ஆனால் எங்கள் சித்தப்பா பார்த்துருக்காரு, அதனால தான் அவர் டென்ஷன் ஆகிடார் மாமா. இல்லை மாமா அவர் போய் சொல்கிறாரு மாமா, நம்பாதீங்க மாமா, அந்த அண்ணன் பாவம் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். இவன் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு உடனே அங்கே வராங்க நம்ம காவேரி. காவேரி கேட்டியா காவேரி? ஆமாம் நான் எல்லாத்தையும் கேட்டேன். எனக்கு என்னமோ நர்மதா உண்மைதான் சொல்கிறான்னு தோணுது. அவன் எனக்கு பிடிக்காது அவனை, இருந்தாலும் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை. இது நம்ம அவசரப்பட்டுட்டோன்னு தோணுது விஜய் அப்படின்னோடனே, நானும் அதான் நினைக்கிறேன். என் சித்தப்பா எதுவும் இதில் பிளான் பண்ணி விளையாடிருக்காரு. ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு நேராக போய் சித்தப்பா அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. உடனே என்ன விஜய் அப்படின்னோடனே, உடனே அன்பரசு அப்படியே பார்க்குறாரு. அந்த குடும்பம் போயிடுச்சு பார்த்தியா அப்படின்னோடனே, அப்போது அந்த குடும்பம் போனதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிங்களா நீங்கள் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலையே, உண்மையை சொல்ல போகிறீங்களா எப்போ இல்லையா, உண்மையை சொல்லுங்கள், அந்த குடும்பம் இங்கேருந்து கிளம்பணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, அந்த பையன் மேலே தேவையெல்லாம் பழி போட்டிருக்கீங்க. இங்கே பாருப்பா நான் ஒன்றும் பழி போடல, இந்த மாதிரிலாம் விளையாண்டா தேவையில்லாத பிரச்சனை வரும், அதுக்கு தான் முன்கூட்டியே சொன்னேன். முன்கூட்டியே சொன்னீங்களா, நடந்துச்சுன்னு சொன்னீங்களா, வேணும்னே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை கிளப்புறதுக்காக இப்படி பண்ணியிருக்கீங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நான் சொன்னதால தான் அந்த குடும்பம் கிளம்பிச்சு. சித்தப்பா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. கேவலமாக இருக்குது எனக்கு இதெல்லாம். இவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு டென்ஷன் ஆகிடாரு விஜய்.